ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கருப்பன் கோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். ஸோ இது வந்து கருப்பங்கோவில்ன்றதே சொல்லுவோம், இல்லை ஐனாரப்பன்னு சொல்கிறாங்க. பட் கருப்பு கோவில் அப்படின்னா போர்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 2 இதுவாக இருக்குது. ஸோ இது என்னன்னுலாம் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து 2 இதுவாக தான் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிளாக் கலர் இதுவில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குதிரை இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதை தான் வந்து ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலெல்லாம் இல்லை, ஸ்ரீ கொடி சுற்றி கருப்பன் ஆலயம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர்றேன் பாருங்கள். ஸோ கீழே வந்து ஒரு 2 சிலை இருக்குது. அதுக்கப்புறமா தான் பெரிய சிலையாக கருப்பு சிலை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஷார்ட் மாதிரி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் அந்த லாங் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ இந்த கருப்பு கோவில் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. அண்டு இங்கே வந்து ஏதாச்சும் நம்ம வேண்டிட்டு போனாலும் அது கரெக்டாக நடக்குது. ஸோ அதுக்கு தேவையான அதாச்சும் வேண்டிட்டு அதை நிறைவேறுச்சுன்னா சாமிக்கு வந்து அதாச்சும் எலுமிச்சம்பழம் மாலை வந்து சாத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து நான் அதிலே கொடுக்குறேன். ஸோ கோவில் பார்த்திங்கன்னா அதாச்சும் சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம தனியாக வந்தால் அந்த விசேஷ டைம் வந்தால் ஸோ ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இதுவில் பெரிய மரத்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு சிலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ வந்து இது பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சிமெண்ட் இது தான் பெயிண்ட் அடித்து கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ க்ரௌடாக இருந்ததுப்பா. நாங்கள் போக சொல்ல என்னுடைய அண்ணா நானே தான் போனோம்.